வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் உட்காரை ஸ்வீட் பண்ணியிருக்கேன். இதுக்கான அளவுகள்லாம் இந்த வீடியோவில் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு, அதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கணும். சிறுபருப்பு ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு ஆனில் தான் இருக்குது, மிதமான சூடில் இருக்கணும். ஒரு கப்பு சிறுபருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வறுக்கிறேன். ஏன்னா அடுப்பை ஹையில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சிடும். அதனால் மிதமான சூட்டில் தான் வச்சு வறுக்கணும். இது நல்லா வாசனை வர வரையும் நல்லா வறுத்து தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்றதெல்லாம் சொல்லிடுறேன். ஒரு கப்பு சிறுபருப்புக்கு ஒரு கப்பு ரவை, 4 கப்பு வெல்லம். நான் எந்த கப்பில் அளந்தனோ அதே கப்பில் தான் நான் எல்லாத்தையும் அளக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த சிறுபருப்பு பாருங்கள், வாஷ் பண்ணிட்டேன். இப்போ 2 கப்பு தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு வேக விடணும். 2 விசில் வந்தால் போதும். இது 2 விசில் வரட்டும். இப்போ வெல்லம், அதில் 1/2 கப் தண்ணி விட்டு அதை அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பாகு பதம்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போது ஒரு கடாயில் 1/2 கப் நெய் விட்டு ரவையை இதில் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா வறுபட்டு வரணும். அடுப்பை மிதமான சூட்டில் தான் வச்சு வறுக்கணும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டும். இது நல்லா வறுபடட்டும். இப்போ சிறுபருப்பை நான் மேஷ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது 2 விசில் வந்துடுது, நல்லா குழஞ்சிடுது. இதை கரண்டி வச்சு அப்படி இப்படி ஒரு பெரட்டு விட்டாலுமே நல்லா குழஞ்சி தான் வந்துடும். இப்போ ரவையும் நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ அந்த பாசிப்பருப்பை இந்த ரவையில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா அப்படியே கலந்து விடணும். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படியே வழுக்கிட்டு உள்ளே போயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சுடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட். இது செட்டிநாட்டு ஸ்பெஷல் இந்த ஸ்வீட்டு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை அதில் விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் விட்டு எல்லாம் சேர்ந்து வரா மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுடுறேன். இது கட்டி கட்டியாக இருக்கே அப்படிலாம் பார்க்காதீங்க. இது கலர் அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி இதை பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ எல்லாம் வெள்ளை கரைச்சலும் நான் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலக்கி விடணும். அடுப்பை மிதமான சூட்டில் தான் வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சதுன்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலக்கி விடுறேன். இந்த கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது 3/4 கப்பு நெய்யை நான் இதில் விடுறேன். நான் முதல்லே சொல்லிட்டேன், நெய் எனக்கு ரொம்ப அதிகமாக செலவாகுது, நெய் அவ்வளோவா என்னால் விட முடியாதுங்கிறவங்க பாதி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது ஏலக்காய் பொடி, இதை சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். இந்த அல்வா பதத்துக்கு வரணும். இங்கே பாருங்கள், இந்த அல்வா மாதிரி வந்துடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். விருப்பப்படுறவங்க முந்திரி கூட வறுத்து இதில் சேர்க்கலாம். முந்திரிலாம் ஆப்ஷனல் தான், நான் சேர்க்கலை. இது ஆற நல்லா கெட்டிப்பட்டுடும். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி விடுறேன். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது பாருங்கள், அல்வா மாதிரி அப்படி விழுது பாருங்கள். இன்னும் ஆறின ஒன்றா பாருங்கள் நல்லா சூப்பராக விழும், நல்லா கெட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கே. இப்போ ஆறிடுது கொஞ்சம். இந்த பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு எப்படி வந்துடுது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதே உங்கள் வீட்டில் செய்வீங்க. Thank you.